என் தங்கப்பிள்ளையே, வஜ்ரகோஷம் என்று சொல்லி உன் வராகி என்னை நீ இன்று இரவுக்குள் தொட்டுவிடு. என் தங்கமே, சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் தாயானவள் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் முன்பாக எனக்கு நீ ஒரு உத்திரவாதம் கொடுக்க வேண்டும். அது என்ன உத்திரவாதம் தெரியுமா? இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது உன் மனது ஒருநிலைப்பட்டு, அம்மா, நான் உன்னை மட்டும்தான் நோக்கிக் கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய வாக்கினை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கவனங்கள் எதுவும் சிதறவில்லை என்ற உத்திரவாதத்தை நீ கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளை, உன்னுடைய கவனங்கள் எல்லாம் சிதறும் பொழுது நான் என்னதான் சொன்னாலும் அது உனக்கு புரிய போவது கிடையாது. நான் எவ்வளவுதான் உனக்கு எடுத்துரைத்தாலும் உன் மனதில் அது சென்று சேரப்போவது கிடையாது. கடைசியில் என் பிள்ளை என்ன சொல்வாய்? அம்மா, நம் வாழ்க்கையில் எதையுமே நடத்தவில்லை என்று. என் தங்கமே, அதனால்தான் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ நல்ல மனநிலையோடு இருந்து அம்மாவின் வாக்கினை தெளிவாக கேட்க வேண்டும். என் தங்கமே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நினைத்தது எல்லாம் அத்தனை சுலபமாகவெல்லாம் ஒன்றும் கிடைத்து விடுவது கிடையாது. என் பிள்ளையே, எல்லோருமே ஏகப்பட்ட போராட்டங்களை தாண்டி ஏகப்பட்ட மனவழிகளை தாண்டித்தான் அவர்களுக்கானதை பெறுகின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் இது போன்ற சூழ்நிலை வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது என் பிள்ளை, நீ என்ன நினைக்கின்றாய்? நம் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்கின்றது என்று நினைக்கின்றாய். நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, உன்னை விடவும் அதிகமான சோதனை, உன்னை விட அதிகமான கண்ணீரை சிந்துகின்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் முதலில் நீ உணர கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று நீ சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? வஜ்ரகோஷம் அல்லவா? வஜ்ரகோஷம் என்று சொன்னவுடன் என் பிள்ளைக்கு என்ன தோன்றியது? என் தங்கமே, உன்னுடைய மனதில் என்ன விஷயம் தோன்றியது? என் தங்கமே, நீ எந்த விஷயத்தை உன்னுடைய மனதில் நினைத்தாயோ அந்த விஷயத்தை தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் மனதிற்குள் ஒரு உத்வேகம் பிறந்ததா? இதற்கு ஒரு நிமிடம் முன்வரை முடியாது என்று நீ நினைத்த ஒரு விஷயம் இந்த நொடி உன்னால் முடியும் என்று உனக்குள் தோன்றுகின்றதா? அத்தனை பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய வார்த்தைதான் வஜ்ரகோஷம். என் பிள்ளையே, வராகியை சாதாரணமாக எடை போட்டு விடாதே. கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி இந்த தாயானவள் என்னை வசைபாடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். என்னை பற்றி அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நாள் அவர்கள் தங்களினுடைய வாயாலேயே, அம்மா, தாயே, வராகி, உன்னை அன்றி எனக்கு யாரும் இல்லை என்று சொல்வார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலையை அவர்கள் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுத்து விடுவேன். அதனால் என் பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்து வேதனைப்படாதே. என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கே நான் நல்லதை செய்யும் பொழுது என்னையே கதி என்று சரணடைந்து என்னுடைய பாதமே கதி என்று இருக்கின்ற என் பிள்ளை, உனக்கு உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை செய்து கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? என் தங்கமே, எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையை பற்றி கொண்டுதான் இப்படி சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உனக்கு நடப்பது எல்லாம் உனக்கு சோதனைகளை கொடுக்க வந்தது என்பதனை புரிந்து கொண்டு இதன் கடைசி அத்தியாயம், இதனினுடைய முடிவு உனக்கு வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று மனம் வேதனைப்படுகின்றாய். அம்மா, என்னை போல இருப்பவர்களுக்கெல்லாம் எத்தனையோ உதவிகள் கிடைக்கின்றது. ஆனால் எனக்கு மட்டும்தான் உதவி என்றால் என்னவென்றே தெரியவில்லை. யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடிவது கிடையாது. யாராவது நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தால் அவர்கள்தான் நம்மை முதலில் கை கழுவி விட்டு செல்வார்கள்.
அதுவரையில் நன்றாக பேசக்கூடியவர்கள் உதவி என்று கேட்டவுடன் விலகி ஓடோடி சென்று விடுகின்றார்கள். என் தங்கமே, யாரொருவர் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு உன்னோடு சேர்ந்து புன்னகைத்தார்களோ, யாரொருவர் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு உன்னோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தார்களோ, அவர்களை மட்டுமே நீ நம்ப வேண்டும். மற்றபடி உன்னுடைய புன்னகையை கண்டு வயிற்றெரிச்சல் பட்டவர்களையும் உன்னுடைய அழுகையை கண்டு சிரித்தவர்களையும் ஒரு நாளும் நீ நம்பிவிடாதே. எத்தனைதான் நல்ல வார்த்தைகளை பேசினாலும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. எல்லோரையுமே சரிசமமாக நினைப்பது தவறுதான். ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. யார் யார் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பதனை நாம் எளிதாக கணித்துவிட முடியாது. நம் முன்னால் ஒன்றும் பின்னால் ஒன்றும் புறம் பேசி திரிகின்றார்கள் அல்லவா? என் பிள்ளையே, இது போன்ற சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் நீ கண்டதற்கு நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும். எத்தனை பெரிதாக பிரச்சனைகள் வருகின்றதோ அத்தனை வெகுவாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ந்து உச்சத்தை தொட்டால்தான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பெரிதாக சில விஷயங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. அவையெல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக உன் கண் முன்னால் நடந்தே தீரும். உன்னுடைய உழைப்பு உன்னை ஒரு நாளும் கைவிடாது. உன்னுடைய நம்பிக்கை உன்னை விடாதவரை நிச்சயமாக என் தங்கமே, நீ நினைத்த செயல்கள் எதுவுமே உன்னை கைவிடாது. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ வேண்டும் என்று தாங்கி நின்று கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்காக சர்வ நிச்சயமாக உன் கைகளில் தருவேன் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கென்று சில எண்ணங்கள் மனதிற்குள் இருக்கத்தான் செய்கின்றது. அதை ஒருபொழுதும் இல்லை என்று மறுத்துவிட முடியாது. என் தங்கமே, உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி என் மீது நீ செலுத்தும் பொழுது உனக்குள்ளேயே இந்த வராகி வந்து விடுவேன். இந்த தாயானவள் உனக்குள் இருந்து உன்னை ஆட்சி செய்வேன். நான் உனக்குள் வந்து விட்ட நேரம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, உன்னை சுற்றி ஒரு அமைதியான சூழல் நிலவும். நடப்பதையெல்லாம் அமைதியாக இருந்து ஆவேசப்படாமல் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமை உனக்குள் வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை, அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாய். அவசரப்பட்டு யாரிடத்திலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டுவிட மாட்டாய். தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு அமைதியாக இருந்து அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பாய். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் தோன்றினால் என் தங்கமே, உனக்குள் இந்த வராகி வந்துவிட்டால் அவள்தான் உன்னை ஆட்டி படைக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். நான் உன் வாழ்க்கையை சரி செய்துவிட்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சரி செய்துவிட்டு நான் அதன் பிறகுதான் உன்னை விட்டு வெளியேறுவேன். என் தங்கமே, அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்தி அம்மாவை உள்ளே வரவழைக்க வேண்டும். நீ என் வாக்கினை முழுமையாக கேட்கும் பொழுதே, அம்மாவினுடைய அசிரீரியை நீ உணரும் பொழுதே நீ நிச்சயமாக என்னையும் சேர்த்து உணர்ந்து கொள்வாய். என்னுடைய அன்பினை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் எதற்காக உன்னை தேடி வந்தேனோ அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளையால் உணர முடியும். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதற்கா கெட்டதற்கா என்பதனை உன்னால் பிரித்தறிய முடியும். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்ன நோக்கத்தில் பழகுகிறார்கள் என்பதனை உன்னால் எளிதாக கண்டறிய முடியும். என் குழந்தையே, அது மட்டுமல்ல, உடனிருந்து கொண்டு குழி பறிக்கின்ற சிலரையும் நீ அடையாளம் கண்டு கொள்வாய். இந்த வஜ்ரகோஷம் என்ற வார்த்தைக்கு அத்தனை மகிமை இருக்கின்றது. நீ இதை எப்பொழுதெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றதோ அப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் உனக்கு சந்தோஷம் வருகின்றதோ அப்பொழுதும் நீ சொல்லிக் கொண்டே இரு. நிச்சயமாக உனக்குள்ளேயே மிகவும் பெரிய மாற்றங்கள் அந்த சந்தோஷத்தை நிலைத்திருக்க செய்யவும் அந்த கஷ்டத்தை உன்னை விட்டு விரட்டடிக்க செய்யவும் இந்த வார்த்தைக்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்ட உன் தாயானவள் நான். இன்று உன் வாழ்க்கையில்
நடத்தக்கூடிய அதிசயத்தை கண்டு நீ மெய் சிலிர்த்து போகத்தான் போகின்றாய். சற்று பொறுமையாக இரு. நடத்தி கொடுப்பது உன் வராகி நானாக இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை எதற்கு? என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.